அடுத்த பதிகம் திருப்பட்டீச்சரம். இது 3ஆம் திருமுறையில் இருக்கிற பதிகங்க. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாட்டு. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் ஆவூர் பசுபதீச்சரத்தில் வணங்கி மீண்டும் நல்லூர் சென்று அங்கிருந்து திருவலஞ்சுழிக்கு வந்தார். அங்கிருந்து திருப்பழையாறைக்கு பயணமானார். ஆரை மேற்றளி வணங்கி திருச்சத்திமுற்றம் சென்று அங்கிருந்து திருப்பட்டீச்சரம் திருச்சத்திமுற்றம் எல்லாம் ஒரு தெருவு தான் வித்தியாசம். இந்த வீதியில் பட்டீச்சரம் இருக்கும், இந்த வீதியை விட்டு அந்த வீதிக்கு போனால் திருச்சத்திமுற்றம் இருக்கும். அவ்வளோ பக்கமான ஸ்தலம். அங்கே வழிபட்டார். அப்படி வழிபட்டு பாடிய பாடல்களை இந்த பதிகம் குறிப்பிடுகிறது. பழையாறை என்பது ஊரின் பெயரும், பட்டீச்சரம் என்பது அந்த ஊரில் இருக்கின்ற கோயிலின் பெயரும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். பழையாறை பழைசை என்ற பெயரால் பாடப்படுகிறது. அப்போ பழையாறை, பட்டீச்சரம், சத்திமுற்றம் இதெல்லாம் பக்கமாக இருக்கிற ஸ்தலம். பாடல் மறை சூடல் மதி பல்வளையோர் பாகம் மதில் 3 ஓர் கணையால் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் பட்டீச்சரம். பழசை என்பது பழையாறையினுடைய மறுபெயர். இந்த பாடலை என்ன பண்ணணும்? பாடல் மறை சூடல் மதி பல்வளை ஒரு பாகம், பல்வளை என்பது உமாதேவியை குறிக்கிறது, இவற்றை உடையவனாய் மதில் 3 ஒரு கணையால் கூட எரியூட்டி. அந்த எரியூட்டி என்பதை பட்டிசரம் மேய கூட்டிக்கணும். எரியூட்டி பட்டிசரம் மேய. அப்புறம் அந்த பட்டிசரத்துக்கு அடைமொழி பழசையுள் பட்டிசரம் மாட மழபாடி உரை பட்டிசரம் அப்படி கூட்டிக்கொள்ள வேண்டும். மழபாடி அப்படிங்கிறது ஒரு ஸ்தலம் உண்டு, அது இங்கே சொல்லலை. பழையாறையினுடைய ஒரு பகுதியில் ஒரு சிற்றூராக இருந்தது மழபாடி. பாடி என்றால் ஊர் என்று அர்த்தம். மழபாடி. அந்த மழபாடி எத்தகையதுன்னு கேட்டால் எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் மாட மழபாடி உரை பட்டீச்சரம். பொழில் இருக்குது, அது அழகையும் காட்டுகிறது, நிழலையும் கூட்டுகிறது. அத்தகைய பொழில் சூழ்ந்த பட்டீச்சரம். அந்த பட்டீச்சரத்தில் இருக்கின்ற மழபாடி, அதில் இருக்கின்ற இறைவன். அப்படி அவன் எப்படி இருக்கிறான்? பாடல் மதி மறை உடையவனாய், மதி சூடல் உடையவனாய், பல்வளையோர் பாகம் உடையவனாய் இருக்கிறான். மதில் 3 ஒரு கணையால் கூட எரி ஊட்டியவன், ஒரு சேர எரி ஊட்டியவன். கூடை என்பது ஒரு சேரன்னு அர்த்தம். அவங்க வரமே அப்படி வாங்கியிருந்தாங்க. அந்த திரிபுரம் தனித்தனியாக அழிக்கப்படாது, அது எப்பாவது ஒரு காலத்தில் ஒன்றா சேரும். அந்த ஒன்றா சேருகிற நேரத்தில் தான் அதை அழிக்க முடியும். அந்த மாதிரி அப்படி கூட எரியூட்டி பட்டீஸ்வரம் மேய கடி கட்டரவினார். அரவினார் பாம்பினை உடையவர்கள். கட்டிய பாம்பு. கடி கட்டரவு. கடி என்பது காவல், காவலாக கட்டப்பட்ட பாம்பினை உடையவர். அல்லது மிகுதி என்ற பொருளில் உண்டு. கடி என்பது ஒரு உரி சொல்லுங்க, அது பலவேறு பொருளில் வரும். இங்கே மிகுதியாகவும் கட்டப்பட்ட அரவினை உடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இடுப்பில் ஒரு பாம்பு இருக்கும், கங்கணமாக இங்கே ஒரு பாம்பு இருக்கும், தோளில் ஒரு பாம்பு இருக்கும், மார்பில் மாலையாக ஒரு பாம்பு இருக்கும். அப்படி கடி கட்டரவினார் வேட நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே. இந்த கடைசி வரி ரொம்ப முக்கியமான வரி. வேட நிலை கொண்டவரை, யாருடைய வேடம்? கடி கட்டரவினாரது வேடம். வேடம் என்பது இங்கே திருநீறு, உருத்திராக்கம், சடை முதலியவற்றை குறிப்பது. வேட நிலை கொண்டவரை, திருவேடத்தை சிவமென்றே கருதி நிலையாக வழிபாடு செய்பவர்களை, அல்லது திருவேடத்தை நிலையாக அணிந்து கொண்டவர்களை, ரெண்டு பொருளும். நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி, வீடடையும் நெறியை காட்டி வினையை வீடச் செய்வார். வீட்டுமவர் என்று வர வேண்டியது வீடுமவர். அப்போ இந்த பாட்டில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 2-3 விஷயம் இருக்குதுங்க. பழையாறை என்பது ஊரின் பெயர், அது பழைசை என்று மறு சொல்லாக இங்கே ஆளப்பட்டது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அந்த பழையாறையின் ஒரு பகுதி மழபாடி என்னும் பெயரால் வழங்கியது. இந்த ஸ்தலத்தில் இறைவன் இந்த வேடநிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீட்டுமவர் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தில் 12ஆம் சூத்திர பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம். காற்று கொஞ்சம் பெருசாக அடிக்கிறார்களுக்கு. வேடநிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடுமவரை, அந்த கடைசி வரை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. திருவேடத்தின் சிறப்பை சொல்லுகிறது. திருவேடத்தை சிவமென்று கண்டு வழிபடுபவர்களுக்கு வினை நீங்கும், வீடு பேறு கிடைக்கும் அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பாட்டுக்கு போகலாம். நீரின்மலி புன்சடையர், இதுக்கெல்லாம் அர்த்தம் வேண்டியதில்லை. நீர்மலிந்த சடை, நீள் அரவு கச்சை, அது அரவு தான் கச்சை, நீள் அரவு கச்சை அது. நச்சிலையதோர் கூரின்மலி சூலம், இலை போல வடிவமுடைய சூலம், கூர்மையான சூலம். நச்சிலையதோர் கூரின்மலி சூலம் அது ஏந்தி உடை கோவணமும் மானின் உரி தோல் காரின்மலி கொன்றை விரித்தார் கடவுள். அப்போ சூலமது ஏந்தி இருக்கிற கடவுள், உடை கோவணமாய் அணிந்திருக்கிற கடவுள், மானின் உரியாகிய தோலை உடைய கடவுள், காரின்மலி கொன்றை விரித்தார் கடவுள், எல்லாம் சிவபெருமானை குறித்தது. அவன் காதல் செய்து மேய நகர்தான், விரும்பி தங்கி இருக்கிற நகர், காதல் செய்து மேய நகர்தான். பாரின்மலி சீர் பழைசை பட்டிசரம் ஏத்த, பழைசை பழையாறை, அதில் இருக்கின்ற பட்டிசரம் அதை ஏற்றுவதனாலே வினை பற்றழியுமே. காரின்மலி கொன்றை விரித்தார், நாமெல்லாம் சைவர்கள், சைவம் தோத்திரம் தேவாரம் திருவாசகம் நிறைய படிக்கிறோம், கோயிலுக்கெல்லாம் போகிறோம். சைவமெல்லாம் ரொம்ப நம்ம நாட்டில் பரவி இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். சைவத்தை ரொம்ப பரப்பி இருக்கிறோன்னு வேறு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். 2 நாளைக்கு முன்னால் புது வருஷ பிறப்பை முன்னிட்டு தினமணியில் ஒரு படம் ஒன்று போட்டிருந்தான். அந்த படத்தில் ஒரு கொன்றை மரத்தில் கொன்றை நல்லா அடர்த்தியாக மலர்ந்துருக்குது. அதை படம் எடுத்து போட்டு அது கீழே ஒரு குறிப்பு எழுதணும். இது கொன்றை மலர், நல்ல மஞ்சள் நிறமாக இருக்கும், இந்த காலத்தில் நிறையா பூக்கும், புது வருஷத்துக்கு இது ரொம்ப முக்கியம். கேரளாவில் ஐயப்பன் கோயிலில் இதை தான் சாமிக்கு சாத்துவாங்க. அந்த கொன்றை மலரை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சு நாம் சாமி கும்பிட்டோம்னா ஐயப்பனே நம்ம வீட்டுக்கு வந்துட்டதாக அர்த்தம். இதுதான் அந்த கொன்றை மலருக்கு விளக்கம். இந்த படம் போட்டு நீங்கள் வேணா பார்த்துருப்பீங்க, ஆனாலும் இது என்ன அப்படின்னு விட்டுருப்பீங்க. இந்த தினமணி தீபாவளிக்காக வந்த இதழ் இருக்குங்க, அதில் போய் பார்த்தீங்கன்னா கடைசி பக்கம்னு நினைக்கிறேன். படம் நல்லா அழகாக இருக்குங்க, போட்டிருக்கிறான், கீழே எழுதியிருக்கிறான். அப்போ நம்ம கொன்றையை பற்றி இந்த அளவு தான் விஷயம் பொதுஜனங்களுக்கு. பொதுஜனங்களுக்குன்னா ஒன்றும் தெரியாத கிராமத்து பாமர ஜனங்களுக்கு அல்ல, எழுத்துலகத்தில் பத்திரிகையில் எழுதக்கூடிய அறிவுடையவர்களுக்கு கொன்றை மலரை பற்றி இவ்வளோதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அது இந்த அளவு தான், எழுத்தாளர்களிடத்திலே இந்த அளவுக்கு தான் ஞானம் இருக்குதுங்க. இதை படித்து பார்த்தேன். அது மாதிரி இங்கே சோதிடர்கள் இருக்கீங்களா? சோதிடர்கள் யாரும் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது பயிற்சி உண்டா ஐயா? சோதிடத்தில் நம்ம ஜெயேந்திரர் ஒரு கருத்து எழுதியிருக்கிறார். எல்லா கிரகங்களும் வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு வீட்டை விட்டு இயங்கும்.
இந்த சனியன் வந்து 7.5 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் ஒரு வீட்டை விட்டு இயங்கும், அதனால் அவனுக்கு 7.5 நாட்டு சனின்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. 2.5 வருஷம் தான் அவருக்கு. அதனால 7.5 நாட்டு சனிங்கிற வார்த்தையை அவர் காதில் வச்சுக்கிட்டாருங்க. ஒன்று அது 7.5 வருஷம் இயங்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாருங்க. 7.5 வருஷம் 3 ராசியில் அது இயங்கும். அவனுடைய ஜென்ம ராசி ஒன்று, முன்னாள் ராசி ஒன்று, பின்னால் ராசி ஒன்று, ஒன்றுக்கு 2 வருஷம் போட்டு 7.5 வருஷம். இவர் ஒரு வீட்டிலே 7.5 வருஷம் இருக்கும்னு சொல்கிறாரு புத்தாண்டு செய்தியில். நாமெல்லாம் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இவங்களை. அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் கூட, அதாவது மனசில் என்ன இருந்ததோ அவர் சொன்ன வாக்கில் இதுதான் வருது. அது மாதிரி இருக்குது. புது வருஷத்தில் இதெல்லாம் போடணும் அப்படியே படிச்சுட்டு வந்தேன் இந்த பேப்பரில். அதில் இருந்தது. எனக்கு அது அவர் என்னமோ சொல்லிட்டு போகிறார், அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. இந்த கொன்றையை பற்றி எழுதினவன் இது சிவபெருமானுக்கு அடையாள பூ அப்படிங்கிறத எழுதலையே, இது பஞ்சாட்சரத்துக்கு அடையாளம். ஆமாங்க, இந்த 1ஆம் தேதி போன செவ்வாய்க்கிழமை தினமணியில் அதை எழுதலையே, அந்த அளவுக்கு இது பரவலையே அப்படிங்கிறது தான் எனக்கு மனசில் நினைப்பு. பாருங்க, காலை மடவார்கள் புனலாடுவது கவ்வை. கவ்வைன்னா ஆரவாரம்னு அர்த்தம். மகளிர்கள் காலை நேரத்தில் நீர்நிலைகளில் சென்று புனலாடுகிறார்கள். திருவம்பாவை படிக்கிறோம்ல, அந்த மாதிரி. காலை மடவார்கள் புனலாடுவது கவ்வை, கடியார் மருகலாம். காவலுடைய மருகு, அந்த காவலுடைய மருகில் இந்த கவ்வை ஆரவாரம் எழுகிறது. கடி என்பது காவல். ஊர்களில் களவு முதலில் நடவாமல் இருப்பதற்காக காவல்கள் வைக்கிறது உண்டு. அதை சொல்கிறார். கடியார் மருகல். கடி என்ற சொல்லுக்கு காவல்னு அர்த்தம். இந்த இடத்துல கடி என்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் உண்டு, இந்த இடத்துல காவல்னு அர்த்தம். மாலை மனம் நாரும், மாலையினுடைய மனம் கமழ்கின்ற பழையாறை மழபாடி அழகாய மலிசீர் பாலையன நீருபுனை மார்பன். பால் வெந்நீர்னு சொல்கிறோமில்ல, அதான் பாலையன நீருபுனை மார்பன். பால் போன்ற திருநீற்றினை அணிந்திருக்கின்ற மார்பு உடையவன். பாலையன நீருபுனை மார்பன் உரை பட்டி சரமே பரவுவார், மேலை ஒரு மால்கடல்கள் போல் பெருகி விண்ணுலகம் ஆளும் அவரே. பட்டி சரமே பரவுவார், பெருகி விண்ணுலகம் ஆள்வோர். எப்படி பெருகுவார்கள்? கடல் போல பெருகி. பெருகி என்பது எதனாலே அப்படிங்கிற சொல்லலை. செல்வத்தால் பெருகி, கல்வியால் பெருகி, புகழால் பெருகி, ஆற்றலால் பெருகி, எல்லாம் வச்சுக்கணும். ஒருத்தன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அத்தனையிலும் அவன் உயர்ந்தவனாக ஆய். அதில் என்னென்ன தேவை, எத்தனையில் உயர்ந்தவனாவான் அப்படிங்கிறதுக்கு எங்காவது பார்க்கணும்னா சிவபுரம் பதிகத்தில் பார்க்கலாம். சிவபுரம் பதிகத்தில் கடைசி பதிகத்தில் அந்த கடைசி பாட்டில் அந்த பலனெல்லாம் கொடுத்துருக்குறார். அத்தனையிலும் அவன் கடல் போல சிறப்புடையவனாய் விளங்குவான் என்று அர்த்தம் பண்ணும். பாலையன நீருபுனை மார்பனுரை பட்டி சரமே பரவுவார், மேலை ஒரு மால்கடல்கள் போல் பெருகி விண்ணுலகம் ஆளும் அவரே. கண்ணின் மிசை நன்னி இழிவிப்ப முகம் ஏத்து கமல் செஞ்சடையனான். பண்ணின் மிசை நின்று பல பாணி பட பாட வல பால்மதியினான். மண்ணின் மிசை நேரின் மழபாடி மலி பட்டி சரமே மருவார், விண்ணின் மிசை வாழும் இமையோருடன் ஆதல் அது மேவல் எளிதே. பின்னால் 2 வரையும் முதல்ல எடுத்துக்கலாம். பண்ணின் மிசை நேரின் மழபாடிமலி பட்டிசரமே பரவுவார். மழபாடிமலி பட்டிசரம் பரவுவார். மழபாடி என்பதுதான் பழையாறினுடைய ஒரு பகுதின்னு சொல்லும். அங்கே இருக்கின்ற பட்டிசரம், அந்த பட்டிசரத்தை வரும். எப்படி பரவுவதுன்னு கேட்டால், மண்ணின் மிசை பூமியிலே வந்து வழிபட வேண்டும். நேரின் பொருந்தினா வழிபட வேண்டும், நேரின் பொருத்தமாக வழிபட வேண்டும். 2 இடத்துல வச்சுக்கலாம். நேரின் வழிபடுபவர், நேரின் வழிபடுபவர். 2க்கு அர்த்தம் தெரியுதா? நேரின் வழிபடுபவர், நேரின் வழிபடுபவர். அப்படி மண்ணின் மிசை நேரின் மழபாடி மலி பட்டிசரமே மருவுவார், விண்ணின் மிசை வாழும் எமையோரோடு உடனாதல் அது உடனாதலாகி அதனை மேவுதல் எளிது. இது பின்னால் 2 வரைக்கும். முன்னால் 2 வரைக்கும் பார்க்கணும். பால்மதியினான் பாணிபட ஆடவல பால்மதியினான். ஆடவல பால்மதியினான், ஆடுதலிலே வல்லவன்
பால் போன்ற வெண்மையான மதியை அணிந்தவன். ஆடவல எப்படி ஆடுவான்? பாணிபட ஆடவல. பாணின்னா தாளம்னு அர்த்தம். பாணிபட தாளம் பொருந்தும்படியாக. இந்த இடத்துல பட என்பதுக்கு தோன்ற, பொருந்த என்ற அர்த்தம். பாணிபட ஆடவல பான்மதியினான். அந்த பாணி எதில் இருக்குது? பண்ணில் இருக்குது. பண்ணின் மிசை நின்று பல பாணிபட ஆடவல பால்மதியினான். அப்படின்னா என்னத்துன்னு கேட்டால், ஒரு பக்கம் பண்ணின் இசை பாடுகிறார்கள், அந்த இசைக்கு தாளம் அமைந்திருக்கிறது, அந்த இசைக்கும் தாளத்துக்கும் தகுந்தாவல இவன் ஆடுகிறான். அப்படி அவனுடைய திருக்கூத்து நிகழ்கிறது. அதை சொல்றார். பண்ணின் மிசை நின்று பல பாணிபட ஆடவல பான்மதியினான். இப்போ ரெண்டாவது வரி முடிஞ்சது. இனி முதல் வரிக்கு போகணும். முதல் வரியில் என்ன இருக்குன்னு கேட்டால், செஞ்சடையினான் அப்படின்னு இருக்கு. செஞ்சடையை உடையவன் அதில் சொல்கிறேன். செஞ்சடை கடைமொழி கமிழ் செஞ்சடை. கமிழ் செஞ்சடையினான். அதுக்கு மேலே இருக்கிறத பார்க்கணும். கண்ணின் மிசை நன்னி இழிவிப்ப முகம் ஏத்து கமிழ் செஞ்சடையினான். இப்போ கண்ணின் மிசை நன்னி இழிவிப்ப முகம் ஏத்து கமிழ் செஞ்சடையினான். ஏத்துதலை உடைய அடியார்கள், ஏத்துதலை உடைய சடை, கமழ்கின்ற சடை. எப்படி ஏத்துகிறார்கள்? முகத்தால் இனிது நோக்கி ஏத்துகிறார்கள். அந்த முகத்தில் இருக்கின்ற கண்ணிலே இருந்து அருவி நீர் வழிகிறது. அப்படி வழியும்படியாக முகத்தால் நோக்கி ஏத்துபவர்கள். கண்ணின் மிசை நன்னி இழிவிப்ப. எதனை இழிவிப்ப? கண்ணீரினை இழிவிப்ப. கண்ணீர் என்பது எதனால் வந்தது? ஆனந்தத்தினால் வந்தது. பெருமானை வழிபடுகிற பொழுது இத்தகைய வழிபாடு கிடைத்ததே என்ற ஆனந்தத்தினாலே முகத்திலே இருக்கிற கண்ணிலே இருந்து நீர் வழிகிறது. அப்படி முகத்தை நிமிர்த்தி நோக்கி வழிபடுகின்ற சடை அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், கமழ் செஞ்சடை, அதிலே கங்கை இருக்கிறது. அந்த கங்கை பொருந்திய செஞ்சடையை முகம் நிமிர்த்தி நின்று ஆடுகிறான். அந்த செஞ்சடையில் இருக்கிற கங்கை பொங்கி வழிகிறது. அப்படி ஒரு பொருள். இன்னொரு பொருள், கங்கை கண்ணின் மிசை நன்னி இழிகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கங்கைக்கு ரெண்டு வரலாறு சொல்லுவாங்க. ஒரு வரலாறு வைணவர்கள் சொல்கிறது. அதுதான் திருவடி உலகளந்தார் அல்லவா, அதை பிரம்மா கமண்டலத்தினால் அபிஷேகம் பண்ணால் அந்த தண்ணீரை தான் இவர் கங்கையாக தலையில் தாங்கிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அது ஒரு கதை. கங்கை தோன்றியதுக்கு இன்னொரு கதை என்ன அப்படின்னு கேட்டால், உமையம்மை விளையாட்டாக சிவபெருமானுடைய கண்ணை பொத்தினார். அப்பொழுது அவருடைய கையிலிருந்து, உமையம்மையுடைய கையிலிருந்து வேர்வை பெருகிற்று. அதுதான் கங்கை ஆகிற்று அப்படின்னு ஒரு கதை. அதனால் அந்த கங்கை என்பதுக்கு அர்த்தம் சொல்ல பொழுது கம் கை அப்படின்னு சொல்லுவாங்க. கையிலிருந்து பெருகிய தண்ணீர் அப்படின்ற கங்கை என்று அதுக்கு பெயர் சொல்கிறது. அதுவும் இந்த இடத்துல குறிப்பாக இருக்கு. கண்ணின் மிசை நன்னி இழிவிப்ப முகம் ஏத்து செஞ்சடை. எனக்கு என்னவோ அந்த முதல்ல சொன்ன உரை தான் சரியாக. முகம் ஏத்துந்து முகத்தை நிமிர்த்தி நோக்கி ஏத்துதல். அப்படி ஏற்றுகிற பொழுது முகத்திலே இருக்கிற கண்ணிலே இருந்து இழிவிக்கும்படி, ஆனந்த நீர் பொழியும்படியாக. சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பெரிய போட்டிங்க. இங்கே தான் புராணங்கள்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்லை. இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. நாம் என்ன சொல்கிறோம், பார்க்கடல் கடைஞ்சாங்க, அமுதம் வரும்னு, நஞ்சு வந்தது, அதை யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல, எல்லோரும் வருத்தப்பட்டாங்க. அப்போ தான் பெருமாள் கூப்பிட்டு, சிவபெருமான் கூப்பிட்டுருந்தா இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ருத்ரனுக்கு கொடுத்துட்டாரு. அவன் சாப்பிட்டு உடம்பெல்லாம் வெப்பம் தாங்காமல் சிரமப்பட்டான். உடனே அடுத்தாவில் கடைஞ்ச பொழுது அங்கே சந்திரன் வந்தது, அதை தூக்கி அவர் தலையில் வச்சார். இப்போ நாம் பெருமான் நஞ்சுண்டதற்கும் தலையிலே கங்கை இது சந்திரன் அடைந்ததற்கும் இப்படி ஒரு கதை சொல்கிறோம். அவங்க அப்படி கதை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கங்கைக்கு அப்படி ஒரு கதை.
அவருடைய திருவடி சத்தியலோகம் சென்றது, அங்கே பிரம்மா கமண்டல் நீரால் அபிஷேகம் பண்ணார், அதுதான் இவர் தலையில் தாங்கிட்டார். எங்கள் பெருமாளுடைய காலில் இருந்த தண்ணீர் தான் உங்கள் சிவபெருமான் தலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கே ஆபத்தான கதை, அது அவங்களுக்கு புரியல. எங்கள் பெருமாள் காலில் இருந்தது அப்படின்னா பெருமாள்னு ஒரு முழு பாகம், அதில் கால் ஒரு தாழ்ந்த பாகம்னு அர்த்தமாயிட்டது. அவங்கள அறியாமலே அவங்கள தாழ்த்திக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு கதை உண்டு. இந்த 2ஆம் சூத்திரத்து உரையில் வரும், யானே உலகென்பன் என்று. அதில் அர்ச்சுனன் பெருமாளுடைய திருவடியில் மலர் சொரிந்து பூசை பண்ணானா, அந்த மலர்லாம் சிவபெருமானுடைய தலையில் காணப்பட்டதான். எங்கள் பெருமாள் காலில் அணிஞ்சிட்டு இருந்த மலர் தான் உங்கள் சிவபெருமான் தலையில் அணிஞ்சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்கள் பெருமாளுடைய கால் தாழ்ந்ததுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க, அப்படி தானே? தாழ்ந்த காலிலே அணிந்த இது அவன் தனது உயர்ந்த உறுப்பாகி சிரத்திலே அணிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னான். அப்புறம் பெருமாளுக்கு உச்சி என்ன கால் என்ன எல்லாம் ஒன்று தானே. நாமெல்லாம் திருவடி தான் பெருசுன்னு சொல்லுவோம், அவங்க திருவடின்னு ரொம்ப இழிவுன்னு சொல்லி எங்கள் பெருமாள் காலில் அணிஞ்சிருந்த மலர் தான் உங்கள் சாமி தலையில் அணிஞ்சிட்டுது. இதெல்லாம் இந்த சமய வேறுபாடுகள், சமய வெறுப்புகள் நிகழ்ந்த காலத்தில் உருவான கதைகள். அதனால் சைவர்கள் அவங்களுக்கு தகுந்தால கதை பண்ணி வச்சுக்கிட்டாங்க, வைஷ்ணவர்கள் அவங்களுக்கு தகுந்தாவில் கதை பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கடைசியில் பார்க்க போனால் இதெல்லாம் எங்கே இருக்குது? ஞானம்தான் இருக்குது, அதில் கால் எங்கே, தலை எங்கே, சடை எங்கே, ஒன்றும் கிடையாது. அது அப்படி இருக்குது பாருங்க. மருவ முழவு அதிர, மருவ பொருந்தும்படியாக முழவு அதிர, மழபாடி மலி மத்த விழவு ஆர்க்க. மழபாடியிலே மலிந்த விழவு, மத்த விழவு. இங்கே மத்தம் என்பது மயக்கம் என்ற பொருளில் வரல, மகிழ்ச்சி என்ற பொருளில் வச்சுக்கணும். மத்த விழவு ஆர்க்க வரையார் பருவமழை பண்கவர்சை பட்டிசரம் மேய படற்புன்சடையினான். வரையார் பருவமழை, மலையிலே பொருந்தி இருக்கின்ற மழை பெய்கின்ற மேகம் பருவமழை. வரைனா மலை, வரை ஆர் பருவமழை பண்கவர்சை. இதில் என்ன அர்த்தம் கேட்டால், பட்டிசரத்தின் பக்கத்தில் இருக்கின்ற மலைகளிலே, பட்டிசரம் சோழநாடு பக்கத்தில் மலை ஒன்றும் கிடையாது, ஆனாலும் மேகம் தங்கி மழை பொழிகிறதுன்னு சொன்னால் மலையிலே தங்கி மழை பொழிகிறதுன்னு ஒரு வழக்கு, அந்த இலக்கிய வழக்கு பற்றி இங்கே பாடினார் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல மலையிலே தங்கி இருக்கின்ற மழை பெய்கின்ற மேகம் கூட கொடுங்குரலால் இடிக்காம நல்ல பண்ணோடு கூடிய தாளம் போலே இடி ஒலி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஆமாம். வரையார் பருவமழை பண் கவர்சை, பண்ணின் ஓசையை கவர்ந்து கொண்டு ஒலிக்கின்ற, கவர்சை கவர்ந்து ஒலித்தலை செய்கின்ற என்று விரிக்கணும், அது பொருள் விரிக்கணும். பண்ணின் ஓசையை கவர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், மேகத்தினுடைய இடி ஒலி கொஞ்சம் காதுக்கு இன்னாததாகத்தான் இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிற மேகம் இடித்து மழை பெய்கிற பொழுது அந்த ஒலியும் கூட காதுக்கு இனிமை உடையதாக பண்ணோடு கூடிய தாளத்தின் ஒலி போல இருந்தது என்று அர்த்தம். பருவமழை பண்கவர்சை பட்டிசரம் மேய படர் புன்சடையினான் வெறுவ மத யானை உரி போர்த்து உமையை அஞ்ச வரு வெள்வடையினான். வெறுவ மத யானை உரி போர்த்து உமையை அஞ்ச, உமையை அஞ்சும்படியாய் மத யானை உரி போர்த்தான். அப்புறம் ஒரு வெறுவ ஒன்று இருக்குது, அஞ்சும்படியாய் உமையம்மைக்கு சேர்த்துட்டா. அந்த வெறுவ என்பது எதுக்கு சேர்க்கிறது? சிவபெருமானை எதிர்த்து வந்த அந்த கஜமுகனுக்கு சேர்க்க வேண்டியது. யானை வடிவத்தில் வந்து அசுரன் இருக்கிறான் இல்லையா, அவன் அந்த அசுரன் வெறுவும்படியாய் உரித்து உமை அஞ்சும்படியாய் போர்த்த என்று அர்த்தம் பண்ணும். வெறுவ மத யானை உரி போர்த்து உமையை அஞ்சவரு வெள்விடையினான். உருவம் எரி கடல்கள் தொழ உள்ளமுடையாரை. உருவம் எரி, எரி போன்ற உருவம் உடையவன், அவனுடைய கடல்களை தொழ விரும்புகின்ற உள்ளம் உடையாரை அடையா வினைகளை, வினைகள் வந்து பொருந்தான் என்று சொல்றார். மறையின் ஒலி கீதமோடு பாடுவன பூதம் அடிமருவி
விரவார் பறையின் ஒலி பெருக நிகழ் நட்டம் அமர் பட்டிசரம் மேய பனிகூர் பிறையினோடு மருவியதொரு சடையினிடை ஏற்ற புனல் தோற்ற நிலையாம் இறைவனடி முறைமுறையின் ஏத்துமவர் தீத்தொழில்கள் இல்லர் மிகவே. கீழே அர்த்தம் பார்த்துட்டு போகலாம். இறைவன் அடி, 4வது வரி, முறைமுறையின் ஏத்துமவர். இதை போய் கும்பிட்டோம் தீர்ந்தது அப்படின்னு வர்றதில்லை. முறைமுறையின் என்றால் காலந்தோறும் காலந்தோறும் 6 காலம் பூசை நடக்குன்னா 6 காலம் போய் கும்பிடுறது. அதுதான் முறைமுறையின் ஏற்றுதல் அப்படிங்கிறது. முறைமுறையின் என்பதுக்கு இன்னொரு பொருள், சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட விதிப்படி ஏற்றுதல், இறைவனை வழிபடுதலுக்கு ஒரு விதி உண்டு. அது கிரியை நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதியின்படி முறைமுறையின் ஏத்துமவர் தீத்தொழில்கள் இல்லர். கொடுந்தொழில்கள் செய்ய மாட்டாங்க, மிகவும் இல்லை, கொஞ்சம் கூட செய்ய மாட்டாங்க அப்படின்னு. அப்போ வழிபாடு செய்கிறவன் அப்படின்னு சொன்னால் அவன் தீய தொழில் எதுவும் செய்ய மாட்டான். அப்படி யாராவது சொன்னால் நம்ம நம்ப முடியாது. அவன் வழிபாடு செய்கிறவன் ஐயா, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் ஐயா அப்படின்னு சொல்லணும். அப்போ வழிபாடு செய்பவர்களுக்கு தீத்தொழிலிருந்து விலகுகின்ற குணம் தானாகவே வந்துவிடும். அவன் கொடுந்தொழில்கள்லாம் செய்ய மாட்டான். யாராவது செய்வார்களே ஆனால் அவர்கள் செய்த வழிபாடு முறையால் செய்த வழிபாடு அன்று என்று எடுத்துக்கொள்வார். ஏன்னா முறைமுறையின் ஏத்துமவர் தீத்தொழிலில் இல்லை. அப்போ வழிபாடு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தீய தொழிலும் யாராவது செய்வார்களானால் அவர்கள் வழிபாடு முறையாக செய்யப்பட்ட வழிபாடு. வழிபாடு செய்பவர்களை யாராவது இவர் தீய தொழில் செய்கிறார் என்று சொன்னால் நம்பக்கூடாது. அவர் இறைவனை வழிபடுபவர், முறையாக வழிபடுபவர், அவர் தீத்தொழில் செய்ய மாட்டார். அவர் செய்ய விரும்பினாலும் கூட இறைவன் செய்வதற்கு விடமாட்டான் அப்படின்னு சொல்லி வச்சு. இறைவன் அடி முறைமுறையின் ஏத்துமவர் தீத்தொழில்கள் இல்லர் மிகவே. சரி, அந்த இறைவன் எத்தகையவன் அப்படிங்கிறத மேலே பார்க்கணும். பட்டிசரம் மேய, 2வது வரியினுடைய பிற்பகுதியிலிருந்து எடுத்துங்க. பட்டிசரம் மேய பனிகூர் பிறையினோடு மருவியதொரு சடையினிடை ஏற்ற புனல் தோற்ற நிலையாம் இறைவன். சடையினிடை ஏற்ற புனல் தோற்ற நிலையாம் இறைவன். சடையிலே கங்கையாகிய புனலை ஏற்றுக்கொண்டு விளங்குபவன் அத்தகைய இறைவன். சரி, அந்த சடையில் வேற என்ன இருக்குது? பிறை இருக்குது. பிறையினோடு மருவியதொரு சடையினிடை ஏற்ற புனல் தோற்ற நிலையாம். அப்புறம் அந்த பிறை எத்தகையது? பனிகூர் பிறை. பனினா குளிர்ச்சி, குளிர்ச்சி மிக்க பிறை. கூர் என்பது மிகுதல் அர்த்தம். பனிகூர் பிறையினோடு மருவியதோர் சடையினிடை ஏற்ற புனல் தோற்ற நிலையாம் இறைவனடி முறைமுறையின் ஏத்துமவர் தீத்தொழில்கள் இல்லர் மிகவே. அவன் எங்கே இருக்கிறான்? பட்டிசரத்தில் இருக்கிறான். இன்னும் அவனை பற்றிய விசேடம் என்ன அப்படிங்கிறது மிச்சம் இருக்கிற அந்த 1.5 வரியில் பார்த்துக்கணும். இப்போ முதல் வரியிலேருந்து வந்துடலாம். மறையின் ஒலி கீதமோடு பாடுவனு. கீதத்தோடு மறையின் ஒலியை பாடுகிறார்கள். பூதம் அடி மருவி, பாடுவனவாகிய பூதம் சிவகணங்கள் அடி மருவி. விரவார் பறையின் ஒலி பெருக. விரவு ஆர் பறையின், விரவார்னு சேர்த்து பண்ணிடக்கூடாது, விரவார்னா பகைவர் அர்த்தமாயிடும். விரவு ஆர் பறையின் ஒலி பெருக. விரவுதல் பொருந்திய பறை ஒலி, அதாவது பூதங்கள் மறையின் ஒலியை கீதத்தோடு பாடுகின்றன, பறையின் ஒலி கொட்டுகின்றன. அதற்கு தகுந்தாற் போல இவன் நடனம் ஆடுகிறான். பறையின் ஒலி பெருக நிகழ் நட்டம் அவர் அமர். அமர்னா விரும்பிய பட்டிசரம் மேய பனிகூர். இந்த பாட்டுக்கு ஏன் எவ்வளோ தூரம் சொல்ல வேண்டும் கேட்டால், இந்த வாக்கியங்கள்லாம் தெளிவாக பொருள் தர்ற மாதிரி அமையலை. அப்புறம் இந்த பதிகத்தினுடைய ஓசை இருக்குது பாருங்க, திருவிராகம். திருவிராகம்னா முடுகிய ஓசை உடையது. இந்த திருவிராகம் ஓசை உடைய பதிகங்களுக்கெல்லாம் பொருள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் நிறுத்தி தான் பண்ணிக்கொள்ள வேண்டும். பாருங்க, மறையினொலி கீதமோடு பாடுவன பூதமடி மருவி விரவார் பறையினொலி பெருக நிகழ் நட்டம் அவர் பட்டிசரமேய பனிகூர் பிறையினோடு மருவியதோர் சடையினிடை ஏற்ற புனல் தோற்ற நிலையாம் இறைவனடி முறைமுறையின் ஏத்தும் அவர் தீத்தொழில்கள் இல்லர் மிகவே. இந்த ஓசை எப்படி போகுது பாருங்க. இறைவனடி ஏத்துமவர் தீத்தொழில்கள் இல்லர் மிகவே. தீத்தொழில்கள் ஏத்துமவர் தீத்தொழில்கள், அந்த ஓசை எப்படி வருது பாருங்க. அதே மாதிரி அப்படி தான் சடையினிடை ஏற்ற புனல் தோற்ற நிலையாம்
ஏற்ற புனல் தோற்ற ஏற்ற தோற்ற அந்த ஒலி எப்படி வருது பாருங்க. அப்புறம் பிறையினோடு மருவியதோர் சடையினிடை, பிறவியினோடு மருவியதோர் சடையினிடை, எல்லாம் நிறை 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 நிறைன்னு வருங்க. இந்த மாதிரி வந்தால் தான் அந்த இராகம், அதுக்கு அராகம்னு சொல்லுவாங்க. அது இங்கே திருவிராகம், திருவிராகம் இந்த பண்ணின் பெயர் போடுறாங்க. அதுக்கு முடுகு ஓசைன்னு பேர். தமிழ் இலக்கியத்தில் முடுகு ஓசை அப்படின்னு பேர். சரி, அடுத்த பாட்டு போகலாம். 7வது பாட்டு. பிறவி பிணி மூப்பினோடு நீங்கி இமையோர் உலகு பேணல் உருவார், துறவியனும் உள்ளம் உடையார்கள், கொடி வீதி அழகாய தொகுசீர் இறைவனுரை பட்டிசரம் ஏத்தி எழுவார்கள், வினை ஏதும் இலவாய் நரவ விரை ஆளும் மொழியாலும் வழிபாடு மறவாத அவரே. இந்த பாட்டில் இறைவனை வழிபடுபவர்கள் என்னென்ன பெறுவார்கள் அப்படிங்கிறது ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார். முதல்ல இறைவனை வழிபடுபவர்களை பார்த்துட்டு வந்துடலாம். கடைசி வரியில் எடுத்துக்கொள்ளுங்க. நரவ விரையாலும் மொழியாலும் வழிபாடு மறவாத அவர். வழிபாடு செய்தலை மறவாதவர்கள். எப்படி வழிபாடு செய்வார்கள்? விரையால், விரைனா வாசனைன்னு அர்த்தம். வாசனை பொருள்களினாலே என்றது அகில் முதலான பொருள்களை புகைத்து நறுமண புகை எழுப்பி வாசனை, சாந்தம் முதலியன பூசி வழிபடுவது. அதனால் நரவ விரையாலும், நரவம் என்பது மனம், விரை என்பது மனம்தான். மிக்க மனமுடைய சந்தனம் முதலியவற்றால் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லது நரவம் என்பதுக்கு தேன் என்று ஒரு பொருள் உண்டு. தேனும் மனம் மிக்க பொருள்களும் ஆகியவற்றை கொண்டு. அப்புறம் மொழியாலும், மொழி என்பது தோத்திரத்தால். அப்போ திரவியங்களாலே பூஜை பண்ண வேண்டும், தோத்திரம் செய்து பூஜை பண்ண வேண்டும். திரவியம் என்பது பூசைக்குரிய பொருள்கள், பூஜா திரவியங்கள் பொதுவாக சொல்லிடுவாங்க. நரவ விரையாலும் மொழியாலும் வழிபாடு மறவாத அவர். அவங்க எப்படி இருப்பாங்க? பிறவி பிணி மூப்பினோடு நீங்கி இமையோர் உலகு பேணல் உருவார். பிறவி நீங்கும், பிணி நீங்கும், மூப்பு நீங்கும். இமையோர் உலகுக்கு செல்லுவார்கள், இமையோர்களாலே பேணப்படுவார்கள். அப்புறம் துறவி எனும் உள்ளம் உடையார்கள். அவர்கள் எந்த பொருளின் மேலும் பற்றில்லாதவர்களாக இருப்பார்கள். துறவி அப்படின்னா துரத்தல் அர்த்தம். துறவி எனும் உள்ளம் உடையார்கள். அதுக்கு மேலே வினை ஏதும் இலவாக இருப்பார்கள். அவர்கள்தான் இறைவன் உரை பட்டிசரம் ஏற்றி எழுவார்கள். ஆகையினால அவர்கள் இத்தகைய தன்மையை பெறுவார்கள். அந்த பட்டிசரத்துக்கு கொடி வீதி அழகாய தொகுசீர் பட்டிசரம், இறைவன் உரை பட்டிசரம் என்று தனித்தனியாக பெற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த பாட்டு, 8வது பாட்டு. நேசம் மிகு தோல்வலவனாகி, இது சுலபமாக பொருள் பண்ணிக்கலாம். நேசம் மிகு தோல்வலவனாகி ராவணன் இறைவன் மலையை நீக்கி இடலும், தோளிலே வலிமை உடையவனாய், நேசம் மிகு தோல், அவனுடைய தோல் வலியில் அவனுக்கு ரொம்ப பற்று, அதனால் கையில மலையை எடுத்து விடலாம்னு நினச்சான். நேசம் மிகு தோல் வலவனாகி இறைவன் மலையை நீக்கி இடலும், நீசன் விரல் வாட்டி, அந்த இழிந்தவனாகி ராவணனது வலிமையை வாட்டி, விரல் என்பதுக்கு வலிமைன்னு அர்த்தம். வரை உற்றது உணராத நிரம்பா மதியினான் ஈசன் உரை பட்டிசரம் ஏத்தி, வரை உற்றது உணராத நிரம்பாமதியினான். நிரம்பாமதி பிறைமதி, அதை சூடியவன். வரை உற்றது உணராதவன், அது என்ன அப்படின்னு கேட்டால், ராவணன் கைலை மலையை அசைத்து எடுத்து விடுவேன்னு சொன்னான். அதை அசைத்ததை கூட அவன் உணரவில்லை, இறைவன் உணரவில்லை. அப்புறம் எப்படி விரலில் அழுத்தினான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லை? அப்போ அந்த மலை அசைந்ததை பார்த்து உமையம்மை அஞ்சினாலாம். உமையம்மை அஞ்சதுனால தான் இறைவன் உணர்ந்தான். அப்புறம் உமையம்மையின் அச்சத்தை போக்குவதற்காக ஒரு விரலாரை அழித்தினான். அப்போது ராவணன் கைலை மலை அசைத்து எடுத்தது இறைவனை ஒன்றும் செய்யவில்லை, அதை அசைகிறதாக அவர் நினைக்கல. ஆனால் உமையம்மை அஞ்சினதுனால தான் அது செய்ய வேண்டி வந்தது அப்படிங்கிறது தெரியும். நீசன் விரல் வாட்டி வரை உற்றது உணராத நிரம்பா மதியினான் என்று. அந்த ஈசனுரை பட்டிசரம் ஏற்றி எழுவார்கள், வினை ஏதும் இலவாய் நாசமர வேண்டுதலின் நன்னல் எளிதாம் அமரர் விண்ணுலகமே. பட்டிசரம் ஏற்றி எழுபவர்கள் வினை நாசமுறும், ஆகையினாலே அவர்கள் அமருலகம் நண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து 9ஆம் பாட்டு. தூய மலரானும் நெடியானும் அறியார் அவன தோற்ற நிலையின். அவனுடைய தோற்ற நிலையை தூய மலரானும் அறியான், நெடியானும் அறியான்.
ஏய வகையான் அதனை யார் அது அறிவார். அணிகொள் மார்பின் அகலம் பாயன பரவிய அர்த்தம். நல நீரது அணிவான், பரவிய நல்ல திருநீற்றை அணிபவன் மார்பினிடத்திலே. அணிவான் உமை தன்னோடும் உரை பட்டீசரம். அகலம் பாய நல நேரது அணிவான் உமை தன்னோடுரை பட்டிசரமே மேயவனது ஈரடியும் ஏத்த எளிதாகும் நல மேலுலகே. நல்ல மேலுலகு எளிதாகும் எப்போ? பட்டிசரம் உரைபவனுடைய ஈரடியும் ஏத்த, இரண்டு திருவடிகளையும் ஏத்த என்று அர்த்தம் கொள்ளப்பட்ட. இரண்டு திருவடி என்பது ஞானங்கிரியைகள் தான். அதான் நாம் தத்துவத்தில் படிக்கிறோம். அடுத்து தடுக்கினை இடுக்கி சமணர்கள் மடவார்கள் இடு பிண்டமது உண்டு உழல் தரும் கடுப்பொடி உடற்கவசர். உடலின் கண்ணே கசவர் என்ற ஒரு பாடம், அதை கவசர்னு போட்டிருக்குது. கயவர்னு ஒரு பாடபேதம் இருக்குது. கவசர் என்றே வைத்து கொண்டாலும் கடுப்பொடியை உடம்பின் கண்ணே பூசிக்கொண்டவர்கள்னு அர்த்தம். சமணர்கள் மருத்துவத்தில் ரொம்ப மிக்கவங்க. அதனால் அவர்கள் இந்த இயற்கை பொருளாக இருக்கின்ற தோர் பொருள்கள், கடுக்காய் முதலியெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. சுக்கு தின்று, அப்புறம் மருது பூசி அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. கடுப்பொடி உடற்கவசர், உடலிலே கவசம் போல கடுப்பொடியை அணிந்து கொண்டவர்கள். கத்தும் மொழி, அது சொல்லல்ல, அது ஏதோ ஒரு சப்தம். அதான் கத்தும் மொழி. கத்துதல் என்பது நான் சத்தம் போடுறது அப்படிங்கிறமே அந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்லது கத்து என்பதுக்கு குற்றம் என்று ஒரு பொருள் உண்டு. எனவே குற்றமுடைய மொழி என்று அர்த்தம் பண்ணலாம். கத்து மொழி காதல் செய்திடாது, அதனை விரும்பாம கமழ்சேர் மடைக்கயல் வயற்கொள் மழபாடி நகர். மடையின் கண்ணே உள்ள கயல்கள் வயலிலே பாய்கின்ற மழபாடி. மடைக்கயல் வயற்கொள் மழபாடி நகர். நீடு பழையாறை அதனுள் படைக்கொரு கரத்தன். படைக்கு ஒரு கரத்தன், அதாவது அவன் கையிலே ஏந்திய படை தான் பெருமையுடைய படை. அந்த கரத்தினாலே அந்த படை பெருமை பெற்றது. அதனால் படைக்கு ஒரு கரத்தன். அது இல்லாத ஆளுகள்லாம் கையில் ஆயுதம் ஏந்தியிருந்தால் என்ன பிரயோஜனம்? திருவள்ளுவர் சொல்லுவார், வேளாண்மை இல்லாதான் தாளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும். ஒரு பேடி கையிலே வாளினை ஏந்தி கொண்டு வீரம் பேசினா அது எப்படி இருக்கும்? அது போல மற்றவர்கள் கையிலே ஏந்தி இருக்கின்ற ஆயுதங்கள், இவன் கையிலே இருக்கின்ற ஆயுதங்கள் தான் பெருமை உடையன. இவன் ஏந்தினதுனாலே அது பெருமை உடையது. அது மட்டுமல்ல, மற்றவர்கள் ஏந்தி இருக்கிற ஆயுதங்களை பிரயோகம் பண்ணி வெற்றி பெற வேணும். இவன் ஏந்தி இருக்கிற ஆயுதத்தை பிரயோகம் பண்ணவே வேண்டியதில்லை. ஆயுதம் பாட்டில் ஆயுதம் இருக்கும், வெற்றி பாட்டில் வெற்றி நடந்துடும். அதான் நாம் பார்த்துருக்கிறோமில்ல, திரிபுர தகனத்தில் ரொம்ப பெரிய தேர், அதில் பெரிய வில்லு, மலை வில்லு, அம்பில் என்னென்ன இருந்துன்னு எல்லாருக்கும் தெரியுமில்ல. திருமால் தான் அம்பாக இருந்தார், முன்னால் அக்னி தலையில் இருந்தான், வாயு பின்னால் சிறகாக இருந்தான். ஆனால் எதையும் அவர் பயன்படுத்தலையே. அதான் ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே உந்தி வர ஒன்றும் பெருமிகை உந்தி வர. அதனால் அவருக்கு கையில் ஆயுதங்கள் ஏந்தி இருக்கிறது ஒரு பொருள் தானே தவிர அதை பிரயோகம் பண்ண வேண்டியதில்லை. சிவபிரகாசாமி ஒரு பாட்டு பாடினார். ஒரு அரசர், ஒரு அமைச்சர், அவருடைய மாளிகையில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் சாப்பிடலாம், அடியார்களுக்கு அப்படி அன்னதானம் பண்ணார் அவர். அவங்க வீட்டில் கதவு இருந்தது முன்னால். அந்த கதவு திறந்ததும் இல்லை, மூடனதும் இல்லை. அது ஏன் இருந்துன்னு கேட்டால், வீடுன்னா ஒரு வாசல் இருக்கும், வாசல்னா அதில் ஒரு கதவு இருக்கும். அதுக்காக அந்த கதவு வைக்கப்பட்டது தவிர இவ்வளோதான், இதுக்கு மேலே யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு கதவை சாத்தினதும் இல்லை, இனிமேல் வாங்க அப்படின்னு திறந்ததும் இல்லை. அது கதவுன்னு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அது எதை போல், அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறார். சிவபெருமான் வீரத்தொழில் செய்பவன். வீரத்தொழில் செய்பவன்னா கையில் ஆயுதம் இருக்கணும், அதுக்காக அது இருந்ததை தவிர அது எந்த காலத்திலும் ஏவப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி பாடினார். அந்த மாதிரி படைக்கொரு கரத்தன்,
படைக்கொரு கரத்தன் மிகு பட்டிசரம் ஏத்த வினை பற்றுறுதல். மந்தம்மலி சோலை மழபாடி நகர் நீடு பழையாறை அதனுள். மந்தம் மலி சோலை, மந்தம்னா மென்மைன்னு அர்த்தம். இங்கே மென்மையாக உலவுகின்ற தென்றல் காற்று. தென்றல் காற்றுக்கு மந்த மாருதம்னு ஒரு பேர். மாருதம்னு சொன்னால் போதும், மாருதம்னா காற்றுன்னு அர்த்தம். அது சூறை காற்றையும் கூட குறிக்கலாம்ல. அதனால் தென்றல் காற்றை குறிக்க வேணும்னா மந்த மாருதம், மெல்ல வீசுகின்ற காற்று. அதுபோல் மந்தம் மலி சோலை மழபாடி நகர் நீடு பழையாறை தன்னுள். மந்தம்னு போட்டதுனால மந்தமாக வீசுகின்ற தென்றல் காற்று தவழ்கின்ற சோலை என்று அர்த்தம் பண்ணும். மந்தம் மலி சோலை மழபாடி நகர் நீடு பழையாறை அதனுள் பந்தம் உயர் வீடு நல பட்டிசரம் மேய படர் புன்சடையனை. இந்த தொடர் ஞாபகம் வச்சுங்க. புன்சடையன், படர் புன்சடையன், பட்டிசரம் மேய படர் புன்சடையன். அதுக்கு மேலே இருக்கிற விஷயம் பாருங்க. பந்தம் உயர் வீடு நல பட்டிசரம் மேய சடையன். பந்தமும் அவன்தான், வீடும் அவன்தான். பந்தமும் வீடும் படை ஆயினான். அதனால் பந்தம் உயர் வீடும் நல பட்டிசரம் மேய படர் புன்சடையனை அந்தன் மறையோர் இனிது வாழ் புகழி ஞான சம்பந்தன் அணியார் செந்தமிழ்கள் கொண்டு இனிது செப்பவல தொண்டர்கள் வினை நிற்பதிலவே. வினை அவர்களிடத்தில் நில்லாமல் ஓடிப்போகும் என்று இந்த பதிகம் திருவிராகமாகினால இந்த சொற்களும் தொடர்களும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பொறுமையாக அர்த்தம் பண்ண வேண்டும். இந்த பட்டிசரத்தினுடைய சிறப்பு தான் முத்துப்பந்தர் கொடுத்து அதை சொல்கிறார். அதுக்கு மேலே பழையாறையில் வடதளின்னு ஒரு கோயில், அந்த கோயிலை பற்றி